அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். திருநாளுடைய சிவனை போற்றி, என் நாட்டுக்கும் இறைவா போற்றி. பாயிண்ட் நம்பர் 1. இன்றைக்கி சிவன்மலை அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அது இப்படி தான் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஓப்பனிங் டேயில் அவ்வளோ கூட்டம். அன்னதானத்துக்காக வரல, மக்கள் முருகரை பார்க்க வந்தாங்க. ரொம்ப டிசிப்ளினாக நடந்துக்கிட்டாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நிறைய நண்பர்களை, நிறைய உறவுகளை, சகோதர சகோதரிகளை பார்க்க முடிஞ்சது. எல்லாருக்குமே ஸ்பெஷல் தேங்க்ஸு. ஃபுட்டு நல்லா இருந்தது. அதாவது நான் பெஸ்ட்டு ஆஃப் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஃபுட்டு நல்லா இருந்தது. இன்னும் பெட்டராக பண்ணலாம். பட்டு இது சிறப்பாக முன்னெடுத்த பண்ணணுன்னு முடிவெடுத்தது தங்கராஜ் சார். அவருக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸு. அவங்களும் அவங்க குடும்பமும் அவர் கூட சப்போர்ட் பண்ண அத்தனை பேருடைய குடும்பமும் சீரும் சிறப்பாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக வாழ நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். ரெண்டாவது விஷயம், நேற்று இரவு ஒரு துயரிய சம்பவம். என் கூட வேலை பார்க்குற ஒரு பேர் முப்படாதி. அவர் மேலப்பவர் பக்கத்தில் குலசேகரப்பட்டின்னு ஒரு ஊர். அது ஊரை சேர்ந்தவர். எனக்கு ஒரு ஃபாலோயர். திருநெல்வேலியில் தான் அவர் ஃபஸ்ட் டைம் வச்சு சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வீடு கட்டுறதுக்கு ஆள் வேணும் போது அவர் வந்தார். அதுக்கப்புறம் அப்படியே என் கூடயே செட்டில் ஆகிட்டார். இன்ஃபேக்ட் நேற்று காலையில் எனக்கு ஒரு என்ஓசி வாங்கி என் கூட செல்வி ஒட்டஞ்சத்திரமும் அவங்க கணவர் குப்புசாமி உட்காந்துருக்காங்க. அப்போ அவர் வராரு, கையெழுத்து கேட்குறாரு. ஆண்டாள் வரக்கூடாது, அடிச்சுட்டு நான் அது மாதிரி வெறும் சொக்கலிங்கன்னு போட்டு கொடுங்கன்னு சொல்கிறேன். இது இந்த என்ஓசி வாங்குறது சிரமன்றேன். அது நான் வாங்கி கொடுக்குறேன் சார்னு. அப்போ சார் நான் ஒரு புதுசாக 1 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கி தரேன், 2 வீலர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கிஃப்டா அவருக்கு என்ன கொடுக்க போகிறோமோ அதை கொடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் வாங்கி தரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒரு பால் காய்ச்சற இது வீடு என்ன சொல்கிறது கட்டுறதுக்கான ஒரு பூமி பூஜை போடக்கூடிய நிகழ்வு. அதில் தான் பார்த்தேன். என்ன சார் நான் திரும்ப ஆச்சரியமாக இருக்கேன் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், அவர் பார்த்து 2 நாள் ஆச்சு. 2வது அவர் வீட்டுக்கு கையெழுத்து பண்ணார். 3வது பேக் டு பேக் ஆட்கள் ரொம்ப எமர்ஜென்சியாக கிளம்பணும் போது அவரை பார்க்குறேன். அப்போ சார் ஏதாவது விஷயம் நான் ஏதாவது பணம் தருமான்னு கேட்குறேன். சார் ஒரு 6000 ரூபாய் சில்லற, எப்போவுமே அப்படி தான் சொல்லுவாப்புல. அப்புறம் அந்த லைட்டுக்கு 6000 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அப்போ 13000 ரூபா கையில் கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். அவர் மெசேஜ் போடுறார் ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு. என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் தப்பாக சொல்லிட்டேன், ஏற்கனவே உங்களுக்கு லைட்டுக்கு பணம் வாங்கிட்டேன், நான் அந்த கணக்கு புக்கு இப்போ தான் பார்த்தேன். ஸோ நீங்கள் என்கிட்ட 6000 ரூபாய் 1000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க. அப்போ நான் சொன்னால் அதை கணக்கில் வச்சுங்க அப்படி சொல்லிட்டேன். அதாவது ஏன் அவரை பற்றி நான் சொல்கிறேன்னா, இது 2வது விஷயம் என் லைஃப்பில். ஒரு முறை சுப்பிரமணியன் என்னுடைய பழைய செக்ரட்டரி, அவர் இறந்துட்டார். அவர் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன். அந்த கணக்கெலாம் கூட்டிலாம் பார்க்க மாட்டேன். நம்பிக்கை உள்ளவங்க மேலே நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கிறோம். அவங்க கொடுக்குற கணக்கை நான் இது வரைக்கும் கூட்டி பார்த்துட்டு அந்த பில் செக் பண்ண மாட்டேன், அந்த பேப்பரை செக் பண்ண மாட்டேன். இப்போது 8350 ரூபானா 8500 ரூபா கொடுத்துருவேன். 9600 ரூபானா 10000 ரூபா கொடுத்துருவேன். அவர் ஒரு மாதிரி என்ன மாதிரி சொல்லி பணம் வாங்கிட்டார் சுப்பிரமணி. அடுத்த நாள் ஏர்லி மார்னிங், நான் மேபி நம்ம ஆன்லைனில் வந்தால் தெரியும் இல்லையா, வாட்ஸ்அப்பில் வந்தோடனே அவர் கூப்பிட்றாரு. என்ன சுப்பிரமணி, என்ன எமர்ஜென்சின்னு கேட்டோன்னே, இல்லை சார் நேற்று உங்கள்கிட்ட தப்பாக பணம் வாங்கிட்டேன், ரொம்ப சாரி சார், நான் அதுக்கப்புறம் தான் ஒரு செக் பண்ணேன், நான் ஒரு 6000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன் சார், மன்னிச்சுங்க சார். சரிப்பா, அதில் என்னப்பா இருக்குது, நீ தானேப்பா வாங்கியிருக்க, ஒன்றும் விஷயம் இல்லை. இல்லை சார், எனக்கு என் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு பணம் கொடுப்பீங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் சார், நான் நேற்று ஃபுல்லாக தூங்கலை சார், நைட்டு உங்களை கூப்பிட்டு தான் நீங்கள் தூங்கியிருப்பீங்கனால தான் கூப்பிடல, எனக்கு மனசு ஒரே உறுத்தல், அதனால தான் காலில் கூப்பிட்டேன். நான் அதாச்சும் ஓகேப்பா பரவாயில்ல அப்படின்னு நான் கடந்து வந்துட்டேன். அவர் வேணுன்ட்டு பண்ணல, இட்ஸ் ஹியூமன் எரர், கூட்டும்போது கழிக்கும்போது. அவருக்கு அப்புறம் இந்த விஷயத்தை நான் முப்படாது சார்ட்ட தான் பார்த்தேன் நிறைய முறை. இது மட்டும் இல்லை, நிறைய முறை அவரோட வயசு சின்னவர் தான். அவர் நான் முப்படாதுன்னு பேர் விட்டு கூப்பிட்டதில்லை. ஏன்னா அது சாமி பேர். ஒன்று அண்ணன் கூப்பிடணும், இல்லை தம்பின்னு கூப்பிடணும். அண்ணன்றதுக்கு அவருக்கு வயசு இல்லை, தம்பின்னு கூப்பிட்றதுக்கு பதில் சாருன்னு கூப்பிட்டா ஒரு மரியாதை தானே அப்படின்னு. எப்போவுமே அவர் ஒரு லாரி டிரைவராக இருந்தவர், எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவர். எனக்கு அவரோட லைஃப் பழையது தெரியாது. என் கூட வந்ததுக்கப்புறம் நான் பார்க்குறேன்,
அவரே சொல்லுவார், உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் பர்ஃபெக்டாக இருக்கேன் சார்னு ஏதோ சொல்லுவார். அப்போ நேற்று வந்து அதே விஷயம் அவர் லைஃப்பில் அவருடைய நடந்தது. அவர் 6000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோன்னா பதறி போய் எனக்கு மெசேஜ் போட்டார். அந்த மெசேஜ் வச்சுருக்கேன் நான். விஷயம் என்னென்னா, அவருக்கு நேற்று வந்து ஒரு விபத்து. திடீர்னு அதாவது தன்னுடைய பேத்தியோட ஒரு இடத்துக்கு போகிறாரு டாக்டரை பார்க்க. பேத்திக்கு பிடிக்குமேன்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் நிறுத்தணும். திடீர்னு வந்து ஹோட்டலில் நிறுத்துகிறாரு. அவங்க மனைவியும் பின்னாடி உட்காந்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு பைக் வந்து இடிச்சிடறான். ஆக்சுவலாக எனக்கு சொல்லப்பட்ட தகவல், எனக்கு எதுவும் உண்மைன்னு தெரியாது. அந்த நேரத்தில் ஒரு ஹெல்மெட் போடலை. அவர் எப்போதுமே ஹெல்மெட்டை கண்ணாடியில் தான் மாட்டியிருப்பார். அப்புறம் வந்து இன்ஜூரிஸு அப்படின்னோடனே தென்காசி ஜிஹெச் வந்து அப்போ தான் எனக்கு ஃபோன் வருது. நான் உடனே இந்த சுரண்டையில் வந்து ஒரு பெரிய டாக்டர் உண்டு, ரொம்ப நல்ல அருமையான மனிதர், சாந்தி நர்சிங் ஹோம்னு சொல்லிட்டு அந்த சாரோட பிஏக்கு ஃபோன் பண்ணி, எப்போ சார் எங்கே இருக்கார், இது மாதிரி ஆகிடுச்சு, கொஞ்சம் எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்ல, நீங்கள் சார்ட்ட கொஞ்சம் கேட்க முடியுமான்னு. அவரும் உடனே ஒரு பர்டிகுலர் ஸ்கேன் சென்டர் சொல்லிவிட்டு அவங்க போய் பார்க்கட்டும், அவங்க வந்து எனக்கு சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கலாம், ஜிஹெச்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அவர் ஜிஹெச் வேணான்னா அவருக்கு வருமானம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவர் ஒரு ஜெய்ஜான்டிக் ஒரு பர்சனாலிட்டி, ஒரு குட் ஹியூமன், எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல மனிதன் அந்த ஊரில் சுரண்டையில். அவர் பேர் அழகேசன், அவர் டாக்டர் பேர். நான் வந்து இந்த பசங்களுக்கு சொல்கிறது கம்யூனிகேட் பண்ணுறேன். எனக்கு அவங்க அதுக்குள்ளேயே அங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாம் கொடுக்க முடியாது, எங்கள் ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க நேராக ஜிஹெச்சுக்கு தான், திருநெல்வேலி ஜிஹெச் தான் கொண்டு போகணுன்ட்டு. தென்காசிலேருந்து திருநெல்வேலி ஜிஹெச் போனால் 1.5 மணி நேரம் ஆகும். அது வந்து ஒரு கோல்டன் டைம். நான் ஒத்துக்கலை. பட் அவங்க கொண்டு போயிட்டாங்க. பசங்க, சின்ன பசங்க, அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு அதோடைய அந்த ப்ரெஷர் லெவலு, காதுலேருந்து ரத்தம் வந்துச்சு, மூக்குலேருந்து ரத்தம் வந்துச்சுன்னொடனே அவங்க வந்து ஜிஹெச் கொண்டு போனாங்க. நைட்டும் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. 3 கிராக் தலையில், அப்புறம் மூளை கொஞ்சம் டிஸ்லோகேட் ஆன மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி காலைல ஒரு 10-10:30 மணிக்கு அவர் இறந்துட்டதாக ஒரு தகவல் வந்தது. ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம், ரொம்ப பெயின்ஃபுல்லாக டு த கோர் பெயின்ஃபுல். அதாவது நேற்று மத்தியானம் 2 மணிக்கு, அதாவது காலைல 9-10 மணிக்கு வந்து ஒரு பூமி பூஜை போகிற இடத்துல பார்க்குறேன். குங்குமம் சந்தனம் வச்சு நிற்கிறாப்புல, எப்போவும் ஷேவ் பண்ணியிருப்பாப்புல, ஒயிட்டு தான், ஒயிட் வேஸ்ட்டு ஒயிட் சட்டை தான். 2வது வந்து வீட்டுக்கு வந்து பேசுகிறாரு, கையெழுத்து வாங்குறாரு. 3வது வந்து பணத்தை என்கிட்ட வாங்குறாரு. 4வது வந்து அவங்கள மெசேஜும் போட்டேன் நான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீ கணக்கில் வச்சுங்க அப்படின்னு சொல்லி நான் போட்ட மெசேஜ் என்கிட்ட இருக்குது, அவருக்கு அனுப்பிச்ச மெசேஜும். திரும்பவும் வந்து அதே நம்பர்லேருந்து ஃபோன் வருது. ஆனால் அவர் பேசல, வேறு யாரோ எடுத்து பேசுகிறாங்க. மாதிரி ஆகிடுச்சு, இதான் விஷயம்னு சொல்லும்போது ரொம்ப பெயின்னா என்ன, இதுதான் பெயின் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு பெயின். ஏன்னா ஒரு நல்ல மனிதர், ரொம்ப அற்புதமான மனிதர். அந்த கீழப்பவர் நரசிம்மர் கோயில் அன்னதானம் அவரும் முத்துசாமி சாரும் பண்ணுறாங்க. விகே புதூரை சேர்ந்த குமார், சுப்புலக்ஷ்மி அவங்களோட சேர்ந்து நம்மளுடைய ஆனால் முருகர் கோயில், பண்பொழி முருகர் கோயில் அன்னதானம். இது போல் எந்த விஷயம் நல்லா ஆண்டாள் மேலே பக்தி உண்டு, யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர். ஸோ இயற்கையாகவே ஆண்டாள் மேலே பக்தி உண்டு. இது மாதிரி நிறைய விஷயங்கள். இன்ஃபேக்ட் வந்து அவர் வந்து எதுக்கும் ஆசைப்பட்டதெல்லாம் கிடையாது. அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணால் நான் பணம் கொடுப்பேன், அதெல்லாம் ஓகே. அவர் பேரில் வந்து எனக்கு அளவு கடந்த ஒரு மரியாதை. 2 பசங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் முடித்தார், பேக் டு பேக்கு. இன்றைக்கி வந்து அந்த அவருக்கே 50 வயசுக்குள்ளே தான், அவங்க ஒய்ஃப்க்கு அதுக்குள்ளே தான் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த அம்மா ஒரு விதவைன்ற ஒரு ஸ்டேட்டஸ்குள்ளே போகிறாங்க. பெயின்னா டு த கோர் பெயின். அந்த பொண்ணு வந்து அவங்க ஒய்ஃப்காவது ஸ்க்ராச்சஸ்ஸு, ஷீ இஸ் சேஃப். பட் ஆனால் அந்த பொண்ணு வந்து கால் உடைஞ்சி பேச்சு மூச்சு இல்லாமல் இன்றைக்கி ஒரு சர்ஜரி நடந்திருக்கும். இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஏற்கனவே சினிமலைக்கிட்ட ஒரு டைம் கொடுத்துட்டேன். 2வது நாளைக்கு என்னுடைய கசினுடைய, என்னுடைய பெரியப்பா பொண்ணுடைய பையன் கல்யாணம், அதுக்கு நான் போய் ஆகணும். கல்யாணத்தை வச்சு நம்ம இதுக்கு போக முடியாது. அதனால் வந்து உடனே ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்களுடைய செலவுகளுக்கெல்லாம் பணம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு நாளைக்கு வந்து திருநெல்வேலியில் போய் அவரை பார்க்கணும். அந்த வீடை போய் பார்க்கணும், ஈவினிங் போய் பார்க்கணும். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மரணம் எப்போன்னா யாருக்குன்னா வரும் அப்படின்றதுக்கு இது ஒரு எட்டனதர் எக்ஸாம்பிள். நம்பர் 2, அந்த சம்பவம் நடந்தபோது அவர் ஹெல்மெட் போடலன்றது வந்து கவனிக்கத்தக்கது. எப்போல்லாம் ஹெட் இன்ஜுரின்ற ஒரு விஷயம் பேசப்படுதோ அங்கெல்லாம் ஹெல்மெட் வந்து மறுக்கப்பட்டிருக்கு. அங்கெல்லாம் வந்து அதை வந்து நம்ம தூர வச்சுருக்கோம்.
இப்போ இப்போ இவர் இறந்துட்டார். அந்த 2 பசங்க சின்ன பிள்ளைங்க. ஒன்றும் அவங்களாம் பெரிய லெவலில் செட்டில் ஆகும், சாதாரண ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. சின்ன குடும்பம், பெரிய வருமானம், பெரிய வசதி வாய்ப்பாங்க. இப்போ தான் அவர் டெவலப் ஆகிறார் என் கூட சேர்ந்து. அந்த அம்மா பாவம், அந்த ஒன்றும் வெளி உலகம் தெரியாத ஒரு பெண்மணி. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு பார்க்கும்போது நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு ஹெல்மெட்டை அணிஞ்சிருந்தா இன்றைக்கி அந்த குடும்பத்துக்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருக்காதுல்ல. இன்றைக்கி அந்த பசங்க பணக்காரனாங்களாம், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், கோடீஸ்வரனாகலாம். ஆனால் அந்த அம்மாவுக்கு கணவர் இல்லைன்னு ஒரு விஷயம் வந்துடுச்சு இல்லையா. அதை யார் ரீப்ளேஸ் பண்ண முடியும்? அப்பா இல்லை, ஓகே, பொண்டாட்டி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, அதை அப்படியே மறந்துடலாம். ஆனால் அப்பான்றதுக்கு பதில் அந்த இடத்துல கணவர் இல்லைன்றது வந்து ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய பெயின். அப்போது அந்த பெயினை தான் நான் வந்து உள்ளே போய் பார்க்குறேன். சாதாரண ஒரு ஹெல்மெட்டுன்ற ஒரு விஷயத்தால் இன்றைக்கி அவர் உயிர் போயிடுச்சு. எனக்கே கிட்டத்தட்ட பாதி உயிர் போன மாதிரி தான். ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். நேற்று ஒரு மிஷன் இம்பாசிபிள் வேலை நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகிறார், சேலஞ்ச் பண்ணிட்டு போகிறார். எனக்கு அந்த செல்வி தான் அதுக்கு சாட்சி, என் முன்னாடி உட்காந்தவங்க தான். அப்போது நான் சொல்கிறது வந்து, தயவுசெய்து ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க, கொஞ்சம் தூரமாக இருந்தால் கூட. யோசிச்சு பாருங்களேன், இப்போ நீங்கள் ஒரு பெண்மணி இருக்கீங்க, நீங்கள் ஒரு விதவையாக இருக்கீங்க, உங்களுக்கு கணவர் இல்லை, இறந்துட்டார். நீங்கள் இப்போது இதே மாதிரி ஒரு கேஸ் வந்து பரமத்தி வேலூர் நடந்தது. எனக்கு அப்பா ஏதோ இறந்து போயிறாரு, ஆக்சிடெண்ட்டில் இறந்துறாரு. அம்மாவும் பைக்கில் போகும்போது விஓவோ ஏதோ ஒரு விஷயம் ஹெல்மெட் போடாமல் போய் அவங்களும் அடிப்பட்டு இறந்து போயிறாங்க. அந்த பொண்ணு ஒரே ஒத்த பொண்ணு, அழகான பொண்ணு, அனாதையாக நிற்குது, நின்னது. இவன் அந்த பொண்ணு எப்படி இருக்குது, அவங்க எப்படி பார்க்க போகிறாங்களாம் எனக்கு தெரியாது. எனக்கெல்லாம் வந்து அது போல் ஒரு பொண்ணு இருந்தோன்னா தத்து எடுத்து நானே கூட வச்சு வளர்த்துக்கலாம். அந்தளவுக்கு ஒருத்தான டிசிப்ளினான கிளியர் கட்டு ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பெண், ஒரு குட்டி பொண்ணு. அப்போ நாளைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம் என்னன்றது யோசிச்சுங்க. நீங்கள் ஹெல்மெட் போடாத ஒவ்வொரு நொடியும் உங்கள் குடும்பம் தெருவில் நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகன்றதை புரிஞ்சுங்க. உங்கள் மனைவிக்கு அந்த பாதிப்பு வரும். நீங்கள் இருக்கும்போது வந்து இருக்கிற மக்கள் வேறு, இல்லாத போது அவங்க நடத்தக்கூடிய உலகம் வேறு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. அழலாம், 10 நாள் அழலாம், 1 மாதம் அழலாம், கண்ணீர் தீர்ந்து போகிற வரைக்கும் அழலாம். ஆனால் அழுகைக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறுமை, பெரிய வெறுமை அந்த அம்மாவுக்கு வரும் பார்த்தீங்களா. அது வந்து எந்த துரோகிக்கும் எந்த எதிரி கூட வரக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதே விஷயந்தான் அந்த சீட் பெல்ட், கார் சீட் பெல்ட் விஷயத்துலையும். எல்லாம் 1 கோடி 2 கோடி கார் வாங்குறாங்க. ஆனால் வந்து இந்த சீட் பெல்ட் போகிறதுக்கு சோம்பேறித்தனம். அதுக்கு பதில் வந்து ஒரு குச்சியை வாங்கி சொருவி, அதுக்கு ஒரு கட்டை மாதிரி இருக்கும், அதை வாங்கி சொருவி, அந்த ப்ளக் மாதிரி இருக்கும், அதை சொருவிட்டு போகிறாங்க. அது பெரிய சட்டை அழுக்காயிடும், சட்டை கசங்கிடும், அது வந்து இறுக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பின்னாடி போட்டுப்பாங்க அந்த சீட்டை தூக்கி ஃப்ரீயாக இருக்கலான்ட்டு. எப்படி வந்து ஹெல்மெட் போடாமல் 2 வீலர் ஓட்டுறது முட்டாள்தனமோ, அதே போல் சீட் பெல்ட் போடாமல் காரில் போகிறது அதை விட முட்டாள்தனம். இந்த 2 தப்பையும் தயவுசெய்து பண்ணாதீங்க. இந்த 2 தப்புக்காக ஒரு உயிர் போகுதுன்றது வந்து அப்படின்னா, அப்படி ஒரு விஷயத்தை கடந்து வரோம் அப்படின்னா அது நாட் அக்செப்டபிள். அது இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய துரோகமாக நான் பார்க்குறேன். எனக்கு இன்றைக்கி வந்து இனிமேல் வாட் நெக்ஸ்ட்டு, அங்கே நான் எப்படி சர்வைவல் அப்படின்றதே ஒரு கொஸ்டின் மார்க். எனக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அவரே தென்னை மரத்தில் தேங்காய் எடுப்பார், அவரே விற்பார். இப்போ கூட நான் சொன்னேன், 2000 ரூபாய் செலவுக்கு எடுத்துங்க சார், 8000 ரூபா வந்தது, ஒரு சின்ன வேலை பண்ணார், எடுத்துங்க சார், அந்த மிஷினுக்கு 2000 ரூபா கொடுத்துருங்க, இறக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் அவரே பண்ணிப்பார். நான் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுப்பேன். அவர் என்ன பண்ணார் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. எனக்கு ஆள் இல்லைன்றது விஷயம் இல்லை. எனக்கு பணம் கொடுத்தா கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், ஒரு இடத்த விற்கலாம், அது மேட்டர் இல்லை. ஆனால் இந்த குடும்பத்துக்கு யார் பேசுறது, யார் பதில் சொல்வது? இது ஒன்று. 2வது, அதிவேகம் ஆபத்தானது. அவர் நின்றுட்டார், அவர் தப்பு தான். ஆனால் வந்து ஒரு பின்னாடி வந்தோன்னா அவர் நின்றுட்டார் அப்படின்னும்போது அந்த இடத்துல மோதக்கூடிய அளவுக்கு ஸ்பீடில் வந்திருக்காங்கன்னா அப்போ அவன் எவ்வளோ அன்கண்ட்ரோலில் வந்திருப்பான். அவனுக்கு 2 காலம் உடஞ்சி அவன் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக கிடக்கிறான் ஒரு பக்கம். அப்போ எதுக்கு இந்த வேகம், எதுக்கு ஒரு 2 பேர் போகிற பைக்கில் 4 பேர் 3 பேர் ஏறிட்டு போகிறது? இதெல்லாம் ஹியூமன் எரர்ஸ், மனிதனுடைய அஜாக்கிரதை அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ இதை நாம் யாரும் இனிமேல் பண்ண வேண்டாம். அவர் இன்ஃபேக்ட் எங்களுடைய ஜே குரூப்பை சேர்ந்தவர், ஹம்மிங் பேர்டை சேர்ந்தவர். ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு இறுதி பிரயாணமாக ஒரு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. மோசமான ஒரு இறுதி பிரயாணமாக அவருக்கு முடிஞ்சு போச்சு. அவருடைய ஆத்மா சாந்தியோடன்ட்டு நான் ஆண்டாள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இன்ஃபேக்ட் நேற்று இந்த சம்பவம் நடந்ததே நான் மறந்துட்டேன். லேட் நைட் தான் வந்து தூங்கினேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3-3:30 மணிக்கு தான் வந்து தூங்குறேன். தூக்கத்தில் வந்து ஒரு கனவு, நாளைக்கு என்ன வேலைகள்லாம் பார்க்கணுன்ட்டு அவருக்கு ஒரு வேலை சொல்லணும்னு சொல்லிட்டு பிளாங்காக இருக்கேன். திடீர்னு எழுந்திருக்கிறேன். எழுந்தோடனே ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், இது மாதிரி மேடம் பையனும் வந்து ஆண்டாள் கோயிலுக்கு போகணும், கொஞ்சம் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் அவங்க பையன் பிரபாகரன் சாரும், இந்த விஜயகாந்த் சாருடைய மனைவியும் அவங்க பையனும் ஒருத்தங்க என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, சொக்கு நீங்கள் பண்ணிவிடுங்கன்ட்டு. நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டேன். பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் வந்து அப்புறம் சொல்கிறாங்க மாதிரி நாளைக்கு, அதாவது இன்றைக்கி வந்து 27, நாளைக்கு 28 நைட்டு குற்றாலத்தில் தான் வந்து பிரேமலதா மேடம் தங்க போகிறாங்க. நான் சொல்லிட்டேன், நம்ம சொக்குக்கு வீடு அங்கே தான் இருக்குன்னு. ஏன் இங்கே வந்தார்? நானும் சொக்கை பார்க்கலையே, மீனாட்சி அம்மன் கோயில் தானே கடைசியாக பார்த்தேன். அப்போ இருந்தால் வர சொல்லுங்கள். அவர் வந்தால் வீட்டிலே தங்க சொன்னார்மா. நான் நல்லா இருக்குன்னா போய் தங்கி போவேன், ஒன்றும் விஷயம் இல்லை. ஆனால் கட்சியெல்லாம் இங்கே வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து வீட்டுக்கு நாளைக்கு வந்து நாளைக்கு நைட் நான் அவங்கள பார்க்கணும். அவங்க பையன் எனக்கு அதிகம் பழக்கம் இல்லை, அவங்க மேடத்துக்கு நல்ல பழக்கம் உண்டு எனக்கு. அப்போது அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது பேக் ஆஃப் த மைண்டில் இவர் அடிபட்டு இருக்கார், ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அப்போ இறந்து போனாலாம் தெரியாது. அவர் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்லாம் ஒரு விஷயம் இருந்தாலும் 30,000 சரி அனுப்பிச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் வாங்கி வைக்கணும், அவங்களுக்கு என்னெல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும், என்னெல்லாம் ஃபுட்டு பண்ணணும் அப்படின்லாம் வந்து நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். பேக் ஆஃப் த மைண்ட் ஓடுது. ஃபோன் வச்சு பார்த்தா ஐயோ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னு ஒரு 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 எம்டி ஒரு மைண்டு ஒரு எம்டியான மாதிரி ஒரு ஃபீல் அந்த இடத்துல. அதாவது வந்து எல்லா இடத்துலையும் வந்து கடவுள் வந்து சரியாக வச்சிடுறாரு, சரியாக கொடுத்துட்றாரு அப்படின்னா எல்லா இடத்துலையும் இல்லை. அதனால் கடவுளுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அது சரி தவறுன்றதுக்கு அவர் தான் சரியான ஆள், ஜட்ஜு, இஸ் அ குட் ஜட்ஜு. பட் ஆனால் ஒரு சராசரி மனிதனாக ரத்தமும் சதையும் நகமும் தோலும் புருவமும் கண்ணும் வந்து முடியும் உள்ள ஒரு சராசரி மனிதனாக நம்ம சிந்தித்து பார்க்கும்போது அந்த இழப்பு நமக்கு பெருசாக இருக்குது. அது வந்து ஒரு எறும்பு நம்ம சாவடிக்கிறோம், அந்த எறும்பு செத்து போச்சுன்னா நமக்கு ஒன்றும் இல்லை. அந்த ஒரு எறும்பை வந்து சாவடிக்கிறோம், எறும்பு கூட்டத்தில் ஒரு எறும்பு செத்து போச்சு. ஆனால் அந்த எறும்பு கூட்டத்தில் அதுக்கு ஒரு ஜோடி இருக்குல்ல, ஒரு குருவியோ பறக்கிற கொக்கையோ சாவடித்து சாப்பிட்றோம், தின்றோம், அதுக்கு ஒரு ஜோடி இருக்குல்ல, அதுக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல. ஒரு விலங்கை மானை வேட்டையாடி சாப்பிட்றோம், அதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல. அந்த ஃபேமிலியோட உணர்வு என்னென்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அப்போது அதே போல் இந்த மனிதர்கள் வந்து அவருடைய பெயினை வந்து அதுக்கு மேலே தளத்தில் இருக்கக்கூடிய ஆட்களால் வந்து புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா புரிஞ்சிக்க முடியாதனால தான் இது நடக்குதோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடம் எனக்கு எழுந்தது. ஸோ இது நான் சொல்கிறது ஃபைனலாக சேஃப்டி ரொம்ப முக்கியம். ரொம்ப வழியோடு நான் அதை பதிய வைக்கிறேன். சேஃப்டி இல்லாமல் பிரயாணப்படாதீங்க. இன்றைக்கி நம்ம பேசணுன்னு ஒரே ஒரு விஷயம், நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும், நேற்றுலாம் பெண்டிங் இருக்குது. இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதாவது என்னென்னா, ஒரு காக்கா வந்து மரத்தோட ஒரு காக்கா ஒரு மரத்தோட உச்சியில் உட்காந்துட்டு சும்மாவே உட்காந்துருக்கு. அதை பார்த்த ஒரு முயல் மரத்தோட கீழே இருந்து காக்காவே சும்மா இருக்க, நாமளும் சும்மா இருப்போம்னு சொல்லி அதான் ஹாயாக படுத்து கிடக்குது. அங்கேருந்து வந்து ஒரு ஓநாய் வந்து அந்த முயலை அடித்து சாப்பிட்டுட்டு போயிடுது. என்ன சொல்லுங்க, இதில் என்ன தத்துவம் இருக்குன்னா, நீங்கள் சும்மா இருக்கிறது தப்பு கிடையாது, தாராளமாக சும்மா இருக்கலாம். சும்மா இருக்குன்னா கூட உயரத்தில் இருந்தால் தான், உயரத்தில் போய் சும்மா இருக்கிறது பிரச்சனை இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு சாதாரண நிலைமையில் இருக்கீங்க. இப்போ நான் மற்றவங்கள மாதிரி நான் ரிலாக்ஸாக இருக்கேன், ஓய்வு எடுக்கிறேன், பிக்னிக் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன் சொல்கிறது தவறு. நீங்கள் சாதாரணலேருந்து அடுத்த கட்டம் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள்லாம் திங்க் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல வந்து மனைவியை கூட்டு போகக்கூடாதா, பிள்ளைங்களை கூட்டு போகணுன்னா கூட்டு போகலாம். ஆனால் எல்லாத்த விட பணம் முக்கியம். அதுக்கான பணத்தை சம்பாதிக்கணும், அந்த எண்ணம் சரி, அதுக்கான பணத்தை சம்பாதிக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஓய்வு எடுப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த ஓய்வு என்பது வந்து சம்பாதிச்சதுக்கப்புறம் ஓய்வு எடுக்கணும். சம்பாதிக்க முன்னாடி ஓய்வுன்றது வந்து நிறைய கிராமங்களில் பார்த்திங்கன்னா இந்த அரசமரம் ஆலமரத்தை சுற்றிலும் ஒரு 10 பேர் லுங்கி கட்டிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. 12 மணிக்கு டாஸ்மாக் ஓப்பன்னா போய் குடிப்பாங்க, மறுபடியும் வந்து வீட்டில் போய் சாப்பிடுவாங்க, சண்டை போடுவாங்க. 6 மணிக்கு ஏதாவது கலைஞர் கொடுத்த டிவியில் ஏதாவது ப்ரோக்ராம் பார்த்து நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலை ரொட்டீனாக அதை பண்ணுவாங்க. இப்படி வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. மனித பிறப்பு வந்து இப்படி வீணாக போகிறதுக்கல்ல, நம்ம பிறப்புக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அர்த்தம் வேணும். அந்த அர்த்தத்தை நீங்கள் உருவாக்குங்கள். அந்த அர்த்தத்தை உருவாக்கணுன்னா ஏதாவது வேலை பாருங்கள். வேலை பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் வந்து காக்கா மாதிரி சும்மா கிடக்கலாம் உயரத்துக்கு போனதுக்கப்புறம். ஆனால் வேலை பார்க்குறது முன்னாடி நான் சும்மா இருப்பேன் முயல் மாதிரினா ஓநாய்கள் நீங்கள் பாதிக்கப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. நாம் வந்து ஓநாய்களிடம் கவனமாக இருக்கணும். நம்ம சும்மா இருக்கணும் அப்படின்னா அதுதான் அதோடைய உள்ளார்ந்த விஷயம். ஸோ கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் வந்து நிறைய உழைக்கணும், நிறைய சம்பாதிக்கணுன்ட்டு. பணம் இருப்பவனுக்கு தான் அந்த உலகம்.
பணம் மட்டுமே உலகம் கிடையாது. ஆனால் அது எப்போ சொல்லலாம்னா பணம் சம்பாதிச்ச பிறகு சொல்லலாம். பணம் சம்பாதிக்க முன்னாடி பணம் மட்டும் உலகம்னு பணம் மட்டுமே உலகம்னு சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. பணம் மட்டும்தான் உலகம். அது சம்பாதிச்சுட்டு மற்ற கதையெல்லாம் நம்ம பேசிக்கலாம். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எங்கள் முப்ராஜ் சார் விஷயத்தில் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த குருவி கூடு கட்டுச்சு. அந்த குருவி கூடு வந்து அவரோட நோக்கம், சொக்கலிங்கம் சாரோட வீடு வந்து அந்த கேமரா மறைக்குது. சார் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா சார் வந்து மொபைல்லே பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கணும், அதுக்காக அந்த கூண்டை எடுத்து வைக்கிறார். நான் கூட அதில் பதிவிட்டிருந்தேன். அவர் தெரியாமல் பண்ணிட்டார். ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த இப்போ நான் நேற்று போனப்போ கூட அந்த கூண்டு பார்க்குறேன், பக்கத்தில் வச்சுருந்தாங்க. மனித கை பட்ட பிறகு அந்த விரலெல்லாம் பட்டதுக்கப்புறம் அதில் எந்த பறவையும் வரல, ஒரு பூச்சி கூட அதில் இல்லை. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த சேஃப்டி ரீசனுக்காக அங்கே கூடு கட்டுது. அப்போ அந்த கூடை கலைக்கிறோம், கூடை மாற்றுறோன்றதோடைய எஃபெக்டாக கூட நேற்றைய சம்பவம் இருந்திருக்குமோ. இது கேஆர் ஒரு ரோஜா செடியிலிருந்து பறிக்கும்போது பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் அது அதிர்வை ஏற்படுத்துகின்றது என்பது உண்மை என்றால், இதுக்கும் அதற்கும் தொடர்புண்டா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பரம்பரை தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மன் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம்.